டிகே அருண் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? உங்கள் நண்பர்களெல்லாம் ஒரு மோட்டிவ் கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்கு? நீ ரொம்ப திறமையானவனாமா. அப்புறம் எதுக்குப்பா மோட்டிவேஷன் அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அது உங்கள் மாமா பொண்ணு. வீட்டில் ஃபஸ்ட்டே சின்ன வயசுலையே மாமா பொண்ணவே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சில பிரச்சனைகள், சில பொருளாதாரத்தினால சண்டை வந்து அப்படியே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஃபீல் பண்ணாமல் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டேங்கிறேன். ஏன் பேச மாட்டேங்கிறேன்? எந்த பழக்கம் இல்லை, எதுக்கும் அடிக்ட் இல்லைங்கிறத ஒரு பெரிய திறமை தான். சரியா? சிரிச்சிட்டு பேசு. உனக்கு உன்னோட திறமை, நீ பயங்கரமான திறமை தம்பி. சரியா? நீ பயங்கரமான திறமையான ஆள். சரியா? பயங்கரமான செல்ஃப் கண்ட்ரோல் ஆன ஆள். ஓகேவா? அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுட்டு ஒரு வேலைக்கு போ. இந்த திறமையை பிடிச்சிக்கோ. அப்படியே போயிட்டே இரு. உன்னோட திறமைக்கும் பசங்க எவ்வளோ பாசமாக, எந்த பழக்கமும் இல்லை, நல்ல பையன், திறமையான பையன் சொல்கிறாங்க உன்னைய. கரெக்டாக திறமையான பையன் சொல்கிறாங்க. நான் ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தேவையில்லாத ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேண்டான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்களா? அது எதுக்கு நினச்சிட்டு இருக்கிறேன்? சொந்தமோ பந்தமோ, சொந்தமோ வேறையோ, நீ நினைப்ப வேறு பிள்ளைகள் கல்யாணம் லவ் பண்ணியிருக்கலாம், அது கிடச்சிடும். உன்னோட வாழ்க்கை உன் கையில், உன்னோட வெற்றி உன் கையில். நீ வெளியே வா. உனக்கு உன்னை விட திறமையான ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. 30 வயசாச்சு. வேலைக்கு சரியாக போ. உன்னை வந்து உங்கள் மாமா பொண்ணை விட பயங்கரமாக பாசமாக காட்டுற பொண்ணு இருக்குது. நீ நல்லா வேலைக்கு போனால் இருக்குது, நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசினே இருக்குது, அம்மாட்ட நல்லா பேசினே இருக்குது, அம்மா அப்பாட்ட நண்பரை கூட நல்லா பேசி சிரி. இந்த சிரிப்பு உன்னை சிரிக்க வைக்கும். அந்த சிரிப்பு உன்னை திறமையை அதிகமாக்கும். இந்த சிரிப்பு உனது மல்டி திறமையாக்கும். இன்னும் பல உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். வெளியே வா. இந்த ஃபீலிங் தூக்கி அக்கடை ஓடும். எதுக்கு ஃபீல் பண்ணுற? என்னோடய வாழ்க்கை பெரிய வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். நம்மளுக்கு ஆகாதுன்னு சொன்னவங்களை போய் நினச்சிட்டு இருக்கிறக்கு நேரடியாக ஓடு. வேலைக்கு போ. நல்லா இரு. பயங்கரமாக இரு. உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு கடவுளை கூட வேண்டிக்கிற அம்மா அப்பா சார்பாகவும் உனது நண்பர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துக்கிறேன். சரியா? நல்லா வேலைக்கு போ. எல்லாத்துக்கிட்டும் பேசு. யாருக்கிட்டும் பேசாமல் இருக்காத. நீ திறமையானவன், மல்டி திறமையாயிருவேன். எப்படி? உன்னோட திறமைக்கு மேலே ஒரு திறமை, உன்னோட பாசத்துக்கு மேலே ஒரு பாசம் உனக்கு வருது. சரியா? கூடிய விரைவில். சரியா? நல்லா வேலைக்கு போ. சந்தோஷமாக பேசு, சந்தோஷமாக சிரி. இதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம் தம்பி. நான் சின்ன குழந்தையா தம்பி? 30 வயசாச்சு. கல்யாண வயசு தம்பி. இந்த கல்யாண வயசில் வந்து கல்யாணம் நீ மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணணும். சரியா? உனக்கு இருக்கிற திறமைக்கு, சரியா, உனக்கு எந்த பழக்கம் இல்லாத திறமை, பெரிய திறமை தம்பி. சரியா? அந்த அடிக்டே ஆனாலும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, இவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறனா பெரிய விஷயந்தான். சரியா? அதுக்கு உனக்கு வந்து ஒரு பையன், ஒரு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி வேலைக்கு போ. அதுக்கு தகுந்த பொண்ணு அமையும். வீட்டிலும் பார்ப்பாங்க. உனக்கு தன்னைத்தானாக அமையும். சரியா? வாழ்த்துக்கள் தம்பி. உனது நண்பர் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.